நிந்தனைகளை புரட்டி போடக்கூட ஆயுதமாய் கர்த்தராகிய தேவன் உங்களை மாற்ற போகிறார். அநேகர் வருவார்கள். பாருங்கள், செம்மறி ஆட்டு கூட்டங்கள் கூட்டம் கூட்டமாய் வருவார். சில செம்மறி ஆடுகள், கருப்பு ரோமம் நிறைந்த செம்மறி ஆடுகள் வரும். ஏன் அப்படி சொல்றீங்க, கருப்பு என்று சொல்லுகிறீர்களே என்று நினைக்கலாம். வெள்ளை செம்மறி ஆட்டில் முடியை எடுத்து கம்பளிகள் செய்வது இல்லை. கருப்பு நிறமுள்ள சுருண்டு இருக்கக்கூடிய அந்த ஆட்டினுடைய முடியை வெட்டி கம்பளங்கள் செய்வார்கள். மாட்டு மயில் அது வருமானத்துக்குரியது, வருமான காரியங்களை கொடுக்கக்கூடியது. நல்ல மக்களை போஷிக்கும்படியான, சபைக்கு தேவையான நன்மைகளை அந்த கம்பளங்கள் எப்படி மானத்தை காக்கக்கூடியதாக, மானத்தை மறைக்கக்கூடியதாக, அவமானத்தை மூடக்கூடிய அளவிலே கர்த்தருடைய மகிமையாக ஆண்டவர் செம்மறியாட்டு கூட்டத்தை தரப்போகிறார். அற்புதமான காரியத்தை செய்ய போகிறார். வார்த்தைகளை கேட்கிற அன்பு சகோதர சகோதரிகளை, நான் எதற்காக இந்த காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால், ஆண்டவராகிய தேவன் நிந்தையை நீக்கி போட போகிறார். 69வது சங்கீதம் 7வது வசனம், 10வது வசனம், 19வது வசனம், 20வது வசனம் ஆகிய இந்த வசனங்கள் எல்லாம் 4 வசனங்களிலேயும் இந்த காரியங்கள் ஒன்று பை ஒன்றாக தொடர்ச்சியாய் சொல்லியிருக்கிறது. 7வது வசனத்தை வாசிக்கிற பொழுது அங்கே சொல்லியிருக்கிறது, உமது நிமித்தம் நிந்தையை சகித்து லட்சையின் முகத்தை மூடிற்று. பாருங்க, உமது நிமித்தம், ஊழியத்தின் நிமித்தம், ஆண்டவருடைய சமூகத்தில் சேருவது நிமித்தம் நிந்தை மூடிற்று. அடுத்து அந்த 10வது வசனத்தை வாசித்து பாருங்கள். என் ஆத்துமா வாடுபடி உபவாசித்து அழுதே, அதுவும் எனக்கு நிந்தையாய் முடிந்தது. ஜெபம் பண்ணேன், உபவாசம் போட்டேன், கண்ணீர் வடித்தேன். ஒரு நாள் யாரோ ஒருவர் ஜெபித்து அந்த காரியங்களை அற்புதம் செய்யப்பதற்காக ஒருத்தர்கிட்ட பேசியிருக்கிறார்கள். ஒரு நாள் போன் பண்ணி என்னிடத்துல கேட்டார், என்ன செய்யலாம் என்று. எனக்கு ஆண்டவர் நடத்தவில்லை. நான் சொன்னேன், எனக்கு அதை பற்றி தெரியல, உங்களுக்கு ஆவியானவர் என்ன சொல்லுகிறாரோ செய்யுங்கள். எனக்கு அன்பானவர்களே, அந்த பாரங்கள், வேதனைகள், பலவிதமான நிலைக்குள்ளாய் இருக்கிறவர்கள் உபவாசித்து கண்ணீர் வடித்து செபித்து அற்புதம் செய்யும்படியாக கதறினார்களாம். ஆனாலும் அது எனக்கு நிந்தையாய் மாறிவிட்டது. இரட்டையின் உடுப்பாக்கினேன். அப்பொழுது அவர்களுக்கு பழமொழியானே, நான் எவ்வளவு என்னை ஒடுக்கினாலும் தாழ்த்தினாலும் கீழ்ப்படுத்தினாலும் தாங்குண்ண வேதனையினால் துடிக்கும் ஒரு நிலைக்குள் தள்ளப்படுகிறேன். நிந்தை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது, நிந்தை வந்து கொண்டே இருக்கிறது. 19வது வசனத்துல, தேவரே என் நிந்தையையும் என் வெட்கத்தையும் என் அவமானத்தையும் அறிந்திருக்கிறேன். என் சத்துருக்கள் எல்லாரும் உமக்கு முன்பாக இருக்கிறார். எல்லா ஜனங்களும் முன்ன இருக்கிறார்கள். எவ்வளவாய் பிரச்சனையை பார்த்து பயந்தோமோ, எவ்வளவாய் நிந்தையை பார்த்து பயந்தோமோ. நிந்தை என்பது இந்த திட்டு இல்லை, கண்ணாபின்னால தூஷிக்கிறது. சீமையை தூஷித்தான் தாவீதை பார்த்து, அதற்குள்ளாய் போகல. ஆண்டவராகிய தேவன் இந்த நாட்களில் பல காரியங்கள் 20வது வசனத்துல ரொம்ப மோசல்ல சொல்றார் பாருங்க. நிந்தை என் இருதயத்தை கிளந்தது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. எனக்கு அன்பான, மிகவும் வேதனைப்படுகிறேன். எனக்கா பரிதவிக்கிறவர் உண்டோ என்று காத்திருந்தேன். ஒருவரும் இல்லை. பரிதவிப்பாங்களா? கேலி பண்றதுக்கு ஆள் வந்தாங்க, பரியாசமான ஆள் வந்தாங்க. வேதனை மேல் வேதனை. எனக்கு முன்னாக இருக்கிற சத்துருக்கள் இடுகிற வார்த்தைகள், பேசுகிற காரியங்கள் என் உள்ளத்தை நொறுக்கியது. இவ்வளவாய் வேதனைப்படலாம். ஏன்? கூடி கூடி பேசுகிற கூட்டம் இப்பொழுது பெருகியிருக்கிறது. இந்த 6-7 நாட்களாக இந்த 7 நாட்களாக கூடி பேசுகிறதுடைய கூட்டங்கள் பெருகியிருக்கிறது.
தேவாவியனுடைய சமூகத்தில் ஜெபிக்கிற போது நான் பார்க்க முடிகிறது பல நிலைகளுக்குள்ளாக. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த இருதயத்தை பழக்கலாம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நெருங்கி வந்தாலும் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறதை போல உங்கள் கண்ணீரை ஆண்டவர் துடைப்பார், உங்கள் வேதனைகளை மாற்றுவார். உங்கள் வேதனைகள் இருக்க நினைக்க வேண்டாம். உங்கள் வேதனைகள் மிகவும் பாரமாயிருக்கிற நினைக்க வேண்டாம். ஏனென்றால் உலகம் அப்படித்தான். உலகத்தினுடைய துன்பங்கள், வேதனைகள் எல்லாம் இணைந்து பிணைந்திருக்கும். உங்களை பார்த்து பரியாசம் பண்ணுகிற கூட்டங்கள் பெரிதாக இருக்கும். ஆனால் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 54வது அதிகாரம் 15, 16, 17 ஆகிய வசனங்களை வாசித்து பாருங்கள். இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னால் கூடுகிற கூட்டம் அல்ல. எவர்கள் உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடுகிறார்களோ அவர்கள் பட்சத்தில் வருவார்கள். கிரியைக்கான ஆயுதங்களை உண்டு பண்ணுகிற கொல்லனை நான் சிருஷ்டித்தேன். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். நியாயத்தில் இருந்து எந்த நாளினை குற்றப்படுத்துவாய்? இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரம், என்னால உண்டான அவருடைய நீதியாயிருக்கிறது. ஒரு மனிதனை பார்த்து குற்றவாளி என்றோ நீதிமான என்றோ தீர்ப்பதற்கு உங்களுக்கு அருகதை இல்லை. யாருக்கான தகுதி இல்லை. அதை நிர்ணயம் செய்கிறவர் ஆண்டவர், அதை குறித்து பேசுகிறவர் ஆண்டவர். அப்படின்னா நிந்தை நீங்கிய போது முறை ஊழியம் செய்துட்டு கீழே இருந்து மேலே ஏறி அந்த ரோட்ல கால் வைக்கிறேன். ஒரு அம்மா பார்ப்பதற்கு அப்படி இருப்பாங்க, குண்டா வண்ணமா இருப்பாங்க. இடுப்புல கை வச்சுட்டு காரி தூணு துப்புனாங்க. என் கால் பக்கத்துல வந்து விழுந்துச்சு, ஏன் மேல விடல, என்னதான் துப்புனாங்க. கொஞ்ச நேரம் ஆச்சு. திடீர்னு சொல்லி பார்க்குறேன், அந்த அம்மா சர்ச்சில் முதல் வருஷம் உட்காந்து, என்னடா அது போன வாரம் இப்படி நடந்துச்சு, இன்னைக்கு வந்து எப்போ துப்ப போகிறாங்களோன்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். அவங்க சொல்கிறார்கள், நான் இப்படி எல்லாம் செய்தேன், வரும்போதெல்லாம் தூசித்து. அன்னைக்கு நிறைய செஞ்சுருக்கிறாங்க, அன்னைக்கு தான் நான் பார்த்தேன். நான் ஒன்றும் சொல்கிறேன், அன்னைக்கு தான் போயிட்டேன். கடைசியாக ஆலயம் கட்டுமான வேலை செய்த பொழுது ஃபவுண்டேஷனில் அந்த ஜல்லி காங்கிரீட் போடும்போது ஒரு ஆளாக நின்று போட்டாங்க. அந்த வீரத்தையும் அந்த கோபத்தையும் அந்த நன்மைகளை காண்பித்தார்கள். எனக்கு அன்பானவர்களே, உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் என்னால் கூடுகிற கூட்டம் அல்ல, தேவனால் கூடுகிற கூட்டம் அல்ல. அறியாமையினால் அந்த காரியம் செய்தார்கள். எல்லா மனிதர்களும் நல்லவர்கள், எல்லா மனுஷன் நல்லவர்கள், எல்லாரும் நல்லவர்கள். ஆனா அவங்களை நடத்துகிற சாத்தான் கேட்டார். அவனுக்குள்ள சில கிரியைகள் இருக்கிறது, பொய் இருக்கிறது, இச்சை இருக்கிறது.